Good afternoon, everyone. சுனில் சார் கேட்டுக்கிட்டதுனால என்னுடைய கிளாஸை வந்து நான் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். டியூஸ்டே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 வீக்ஸாக. இன்னைக்கும் மார்னிங் லேட்டாக தான் சொன்னார், அதனால தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி, ஓகே. பேக் டு இந்தியன் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? இந்தியன் ஈஸ்ட்மெண்ட் ஆக்டை ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் லாஸ்ட் செஷன் வந்து நான் அந்த லைசன்சஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை எடுத்திருந்தேன். அது சொந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பாருங்கள். இப்போ இன்னைக்கு எடுக்கிறதும் ஒரு ஈஸ்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். அந்த சாப்டரோட என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் கவர் ஆகிடும். என்ன சாப்டர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 5 பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட சாப்டர் 5, சாப்டர் 6 இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு லேட்டாக கிளாஸ் முடிஞ்சதா லாஸ்ட் ஹவர்னு தெரில. ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ தான் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்தியன் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் 1882ல என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5. சாப்டர் 5 என்ன? ஆஸ் யூ ஆல் நோ, சாப்டர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸ்டிங்ஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவைவல் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக். சரியா? இது வரைக்கும் லைனாக தான் போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் சாப்டர் 1, சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம். சாப்டர் 4 இன்னும் எடுக்கல. அது ரொம்ப சின்ன டாபிக், டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் பார்க்கலாம். சாப்டர் 6 லாஸ்ட் சாப்டர் வந்து லாஸ்ட் செஷன் டிஸ்கஸ் பண்ணேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டிங்ஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவைவல் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட். ஈஸ்ட்மெண்ட் எப்படிலாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகும், எப்படியெல்லாம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஒன்று. அப்புறமா ஈஸ்ட்மெண்ட்டை டெம்பரரி ஒரு சஸ்பென்ஷன் பண்ணி வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்டிங்க்ட் ஆன ஈஸ்ட்மெண்ட்டை இல்லை சஸ்பெண்ட் ஆன ஈஸ்ட்மெண்ட்டை எப்படி ரிவைவ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? சாப்டர் 5 த எக்ஸ்டிங்ஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவைவல் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட். செக்ஷன் 37ல ஆரம்பித்து செக்ஷன் 51 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன். சரியா? அதில் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து வாஸ்டான ஒரு இது. சஸ்பென்ஷனும் ரிவைவலும் கொஞ்சம் கம்மியான சில இதெல்லாம் வருது. செக்ஷன் 37லேருந்து செக்ஷன் 48 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 11 செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட், எப்படியெல்லாம் ஈஸ்ட்மெண்ட் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 37 டு செக்ஷன் 48. அண்ட் தென் சஸ்பென்ஷன் அது வந்து செக்ஷன் 49. அதுக்கு அடுத்து 50. லாஸ்ட் செக்ஷன் 51 வந்து ரிவைவல் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட், ஹவு த ஈஸ்ட்மெண்ட் வுட் கம் டு எக்ஸ்டிங் ஆர் ஒரு கன்க்ளூஷன், முடிவுக்கு வருவது எப்படி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னும் 2-3 நாளைக்கு சைக்ளோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனாவசியமாக யாரும் வெளில போகாதீங்க. சரியா? ஓகே. சாப்டர் 5 த எக்ஸ்டிங்ஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவைவல் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட்ஸ். செக்ஷன் 37 நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் 37 எக்ஸ்டிங்ஷன் பை dissolution of right of servient owner when from a cause which preceded the imposition of an easement the person by whom it was imposed ceases to have any right in the servient heritage, the easement is extinguished. Nothing in this section applies to an easement lawfully imposed by a mortgagor in accordance with section 10. Sorry, ரெண்டு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிருக்காங்க. அதாவது செக்ஷன் 37 எக்ஸ்டிங்ஷன் பை டிசல்யூஷன் ஆஃப் ரைட் ஆஃப் சர்வியன்ட் ஓனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சர்வியன்ட் ஓனருங்கிற ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாமினன்ட் ஹெரிட்டேஜ்ல இருக்கக்கூடிய ஈஸ்ட்மெண்ட்டை என்ஜாய் பண்றதுக்கு அனுமதி வழங்கப்பட்ட ஒரு நபர். அவருக்கு பேர் தான் என்னது, அந்த சர்வியன்ட் ஓனர் அப்படின்னு பேரு. சப்போஸ் அந்த சர்வியன்ட் ஓனருக்கு எந்த கண்டிஷன்ல அந்த ரைட்டை இம்போஸ் பண்ணமோ அந்த ரைட்டே எந்த கண்டிஷன்ல அந்த ரைட்டை இம்போஸ் பண்ணமோ அந்த கண்டிஷன் என்ன ஆயிடுது, சீசஸ் டு டேக் எஃபெக்ட் ஆர் இட் பிகம்ஸ் டிஃபங்க்ட், இல்லை முடிவுக்கு வந்துடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி த ஈஸ்ட்மெண்ட் வுட் ஆல்சோ எக்ஸ்டிங்க்ட். இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் நான் படிக்கிறேன், கவனிங்க. இது படிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் சுல்தான்பூர் டு பி ஆன் அ கண்டிஷன் தட் ஹி டஸ் நாட் மேரி சி.
B imposes an easement on Sultanpur. சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. அதாவது ஏங்கிற ஒரு நபர் ஒரு ப்ராப்பர்ட்டியை பிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. என்ன கண்டிஷனோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ஷுட் நாட் மேரி சி. சரியா? ஏங்கிறவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை பிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. எந்த கண்டிஷனோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ஷுட் நாட் மேரி சி அப்படின்னு சொல்லுது. சரியா? அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண ப்ராப்பர்ட்டியில பி ஹாஸ் பீன் இம்போஸ்ட் ஈஸ்மெண்ட். சரி, பி ஹாஸ் பீன் இம்போஸ்ட் ஈஸ்மெண்ட். பட் சப்சிக்வெண்ட்லி வாட் ஹேப்பன்ஸ்? பி வயலேட்ஸ் த கண்டிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். தட் இஸ் ஹி மேரிஸ் சி. அப்போ அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுது? ஸ்டாப் ஆயிடுது அப்படிங்கிறது தான் இந்த இல்லஸ்ட்ரேஷனுடைய எக்ஸாம்பிள். சரியா? இது புரிஞ்சுக்கிறதுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். பட் ஆனா ரியல் லைஃப்ல ரைட் டு மேரி இஸ் அ ஹியூமன் ரைட். யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல அது ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமை. அதை வந்து பறிக்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனை இம்போஸ் பண்ணாலும் அது வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்லையும் செல்லாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இல்லஸ்ட்ரேஷன். சரியா? ஸோ இஃப் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் சம் transfer has been made and by virtue of that transfer some easement has been imposed with regard to an immovable property, and when that condition fails this easement also fails or it becomes extincted அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 37. எக்ஸ்டிங்ஷன் பை dissolution of right of servient owner. சரியா? 37 ஆரம்பிச்சு 48 வரைக்கும் extinction of easement. Then 38 extinction, section 38 அடுத்த section. section 38 பாத்தீங்கன்னா extinction by release. ரிலீஸ் நான் ஏற்கனவே இந்த வேர்டை வந்து அதிகமா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ரிலீஸ்னா என்ன? ஒரு கோ ஓனர் இருப்பாங்க. அந்த கோ ஓனர்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியில அக்கா தம்பி ரெண்டு பேருக்குமே ஒரு ஷேர் இருக்கு. ஸோ தே ஆர் கோ ஓனர்ஸ். இப்போ அதுல ஒருத்தர் தன்னுடைய ரைட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுனால 50% ஷேர் வச்சிருக்கிற அந்த பிரதர், சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா ரிலீஸ் பண்றதுனால he would be entitled to 100% ஷேர் இன் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பேரு ரிலீஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எக்ஸ்டிங்ஷன் பை ரிலீஸ் செக்ஷன் 38 என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் 38 எக்ஸ்டிங்ஷன் பை ரிலீஸ். An easement is extinguished when the dominant owner releases it expressly or impliedly to the servient owner. Such release can be made only in the circumstances and to the extent in and to which the dominant owner can alienate the dominant heritage. An easement may be released as to part only of the servient heritage. அப்புறமா போட்டு an easement is impliedly released. அப்படி எக்ஸ்பிளனேஷன் 1. In what circumstances an easement is impliedly released? அதாவது ரிலீஸுங்கிறது எக்ஸ்பிரஸாகவும் இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினேஷன்ல சொல்லியிருக்காங்க செக்ஷன் 38ல. நம்ம என்ன சொன்னோம்? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை 2 பேர் டிவைட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அதுல ஒருத்தர்கிட்ட அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கு, இன்னொருத்தர் அந்த ஈஸ்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த நபர் தன்னுடைய ரைட்டை இன்னொருத்தருக்கு ஃபேவரா ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி இந்த ஈஸ்மெண்ட் வந்து என்ன ஆயிடுது? எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது. த அதர் பர்சன் இஸ் என்டைட்டில் டு என்ஜாய் த டோட்டல் ப்ராப்பர்ட்டி. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. தென் எக்ஸ்பிளனேஷன் தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் இம்ப்ளைடு ரிலீஸ். வாட் அமௌண்ட்ஸ் டு இம்ப்ளைடு ரிலீஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட்? அதாவது ஒருவர் தன்னுடைய அந்த ஈஸ்மெண்ட் ரைட்டை விட்டு கொடுத்துட்டாரு இல்ல விட்டுட்டாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி இம்ப்ளைடா புரிஞ்சிக்க முடியும்? அதாவது எக்ஸ்பிரஸ்லி பண்ணாம பை ஹிஸ் ஆக்ஷன். பை ஹூஸ் ஆக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை த ஆக்ஷன் ஆஃப் தட் சர்வியன்ட் ஓனர். எப்படி இட் இஸ் இம்ப்ளைட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஈஸ்மெண்ட்ங்கிறது என்னது பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன் 1. An easement is impliedly released where where the dominant owner expressly authorizes an act of a permanent nature to be done on the servient heritage, the necessary consequence of which is to prevent his future enjoyment of the easement, and such act is done in pursuance of such authority. B. When any permanent alteration is made in the dominant heritage of such a nature as to show the dominant owner intended to cease to enjoy the easement in future. Explanation 2. Mere non-user of an easement is not implied release within the meaning of this section. அதாவது ஒரு செயலின் மூலியமா இப்ப அந்த டாமினன்ட் ஓனர் இருக்காரு இல்லையா, ஸோ ஹி இஸ் த பர்சன் என்ஜாயிங் த ஈஸ்மெண்ட். அவர் என்ன பண்றாரு? அவருடைய செயல்பாடுகளை மாத்திக்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
பி இஸ் என்ஜாயிங் அன் ஈஸ்மெண்ட் ஓவர் ஏஸ் ப்ராப்பர்ட்டி. சரியா? அப்படி நம்ம வச்சுப்போம். சப்சிக்வெண்டா பி என்ன பண்றாரு, இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு, சியோடைய ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு. இப்போ அந்த சியோட ப்ராப்பர்ட்டியில வாங்குறதுனால இவருக்கு என்ன அவசியம் ஏற்படல, ஏ உடைய ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் ஏற்படல. அப்போ இவர் அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கமா வர்றதில்லை, போறதில்லை. ஸோ இட் இஸ் இம்ப்ளைடு பை இஸ் ஆக்ட் தட் something has happened which result in extinction of easement. So அதுதான் வந்து implied easement. Extinction is by release. Who is releasing that right of easement? The dominant owner who is enjoying the easement is releasing his right. சரியா? அதுதான் வந்து extinction by release. அது கொடுத்திருக்க illustration பாருங்க, நான் சொன்னதுதான். A, B and C are co-owners of a house to which an easement is annexed. A without the consent of B and C releases the easement. This easement, this release is effectual only as against A and his legal representative. So in the மாதிரி co-owners அந்த மாதிரியான aspect வருது extinction by release. சரியா? Then section 39. First நம்ம பார்த்த extinction என்னது? Extinction by dissolution of right. ஒருத்தருக்கு அந்த சொத்தின் மீது இருக்கும் உரிமை முடிவுக்கு வரும் பொழுது ஈஸ்மெண்ட்டும் முடிவுக்கு வந்துருது அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது வந்து எக்ஸ்டிங்ஷன் பை ரிலீஸ். இப்போ மூணாவது செக்ஷன் 39ல எக்ஸ்டிங்ஷன் பை ரெவோகேஷன். ரெவோகேஷன்னா என்னது? அந்த கொடுத்த அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்கிறதுக்கு தான் ரெவோகேஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? An easement is extinguished when the servient owner in exercise of a power reserved in this behalf revokes the easement. இந்த செக்ஷன் 39 வந்து எப்போ அப்ளை ஆகும்னா, அந்த ஈஸ்மெண்ட்டை அலோவ் பண்றாங்க இல்லையா, அந்த ரைட்டை கன்ஃபர் பண்றது போது அந்த சர்வியன்ட் ஓனர் இஸ் ஹேவிங் சம் ரைட் ரிசர்வ்ட் இன் ஹிஸ் ஃபேவர். அவர் ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு ஈஸ்மெண்ட்டை வழங்கியிருப்பாரு. அவர் அந்த டீட்லயே இல்ல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, he has the power to revoke the easement under certain circumstances or certain situations. இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள்ல an easement is extinguished when the servient owner in exercise of a power reserved in this behalf revokes the easement. அப்போ அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது அப்படின்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வியன்ட் ஓனர் என்ன பண்ணிக்கலாம், ரிவோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 39 எக்ஸ்டிங்ஷன் பை ரெவோகேஷன். சரியா? செக்ஷன் 40 extinction on expiration of limited period on happening of dissolving condition. An easement is extinguished where it has been imposed for a limited period or acquired on a condition that it shall become void on the performance or non-performance of a specified act and the period expires or the condition is fulfilled. நம்ம மேலோட்டமா இந்த ஹெட்டிங் வச்சே நம்ம அடுத்த வர செக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடலாம். பிகாஸ் இட் இஸ் டைம் கன்சியூமிங். செக்ஷன் 40 என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டிங்ஷன் ஆன் எக்ஸ்பைரேஷன் ஆஃப் லிமிடெட் பீரியட் ஆர் ஹேப்பனிங் ஆஃப் அ டிசால்விங் கண்டிஷன். ஸோ ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டு இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இந்த ஈஸ்மெண்ட்டை அனுபவிக்கணும். இல்லை இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆன் ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட் ஈஸ்மெண்ட் கேன் பி என்ஜாய்ட். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதுக்கு உட்பட்ட சம்பவங்கள் நடக்கும் பொழுது இந்த ஈஸ்மெண்ட் என்ன ஆயிருது, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது. பிகாஸ் ஈஸ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் அண்ட் தட் கண்டிஷன் ஹாஸ் பீன் ஃபுல்ஃபில்ட். அப்படிங்கிற போது த கண்டிஷன் மேபி வித் ரிகார்ட் டு யூசேஜ் ஆஃப் ஈஸ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படின்னு இருக்கலாம், இல்லை ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட் ஆர் ஆன் நாட் ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும்போது automatically the easement would be extincted. That is what section 40 says. Then section 41 extinction on termination of necessity. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் கைண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட். அதுல ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி அப்படிங்கிறது பார்த்திருப்போம். An easement of necessity is extinguished when the necessity comes to an end. தேவை முடிவுக்கு வரும் பொழுது என்ன ஆயிருது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈஸ்மெண்ட்டும் முடிவுக்கு வந்துருது. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக ஈஸ்மெண்ட் அந்த ஓடையை பயன்படுத்திட்டு வரும். பட் லேட்டர் அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் கன்வெர்ட்டிங் தட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்டு ரெசிடென்ஷியல் லேண்ட். சரியா? ஸோ ஒரு அப்ரூவல் லே அவுட்டோ இல்லை ஏதோ ஒன்று போடுறாங்க. அப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுது, அந்த நீர் பாதை தேவையில்லாம ஆயிடுது. ஏன்னா அங்க எந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸும் நடைபெறுவதில்லை. ஸோ when the
ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி அப்படிங்கிறதுல அந்த நெசசிட்டி ஸ்டாப் ஆகும் பொழுது ஈஸ்மெண்ட்டும் சேர்ந்தே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 41 எக்ஸ்டிங்ஷன் ஆன் டெர்மினேஷன் ஆஃப் நெசசிட்டி. இது எப்போ பொருந்தும் அப்படின்னா ஈஸ்மெண்ட் இஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் நெசசிட்டி, அந்த தேவைக்காக ஒரு ஈஸ்மெண்ட் உருவாக்கப்படும் பொழுது அந்த தேவை நிவர்த்தி அடைந்து விட்டால் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் ஈஸ்மெண்ட் would also extinct. சரியா? எல்லா ஈஸ்மெண்ட்டுமே நெசசிட்டி தான், ஏதோ ஒரு தேவைக்காக தான் இருக்கு. பட் வித் ரிகார்ட் டு ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டிங்கிறது அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ அதர் கோ, வேற வழியே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு சொல்லலாம். Then section 42, section 41 is with regard to easement of necessity. Section 42 is with regard to useless easement, extinction of useless easement. Useless easement அப்படின்னா என்ன அர்த்தம்? பயன்படுத்தாத ஈஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? பயன்படுத்தாத ஈஸ்மெண்ட், ஒரு ஈஸ்மெண்ட் ரைட் இருக்கு, பட் ஆனா அதை நம்ம என்ன பண்றது இல்ல, யூஸ் பண்றது இல்ல. An easement is extinguished. Section 42, extinction of useless easements. An easement is extinguished when it becomes incapable of being at any time or under any circumstances beneficial to the dominant owner. An easement is extinguished when it becomes incapable of being at any time and under any circumstances beneficial to the dominant owner. When an easement ceases to be of any benefit to the dominant owner under any circumstances and place an unnecessary burden on the servient tenement, the easement extinguishes. தேவை இல்லாத பொழுது அதை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத போது ஆகிடுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? செக்ஷன் 43 எக்ஸ்டிங்ஷன் பை பர்மனன்ட் சேஞ்ச் இன் டாமினன்ட் ஹெரிட்டேஜ். எக்ஸ்டிங்ஷன் பை பர்மனன்ட் சேஞ்ச் இன் டாமினன்ட் ஹெரிட்டேஜ் ஆக்ட் ஆஃப் காடா இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் ஆஃப் லாவா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால டாமினன்ட் ஹெரிட்டேஜோடைய என்ன ஆகுது, அதோட பொசிஷனோ இல்லை ஏதோ மாறுபடும் பொழுது ஈஸ்மெண்ட் வித் ரிகார்ட் டு தட் servient heritage also ceases. Section 43 extinction by permanent change in dominant heritage, whereby any permanent change in the dominant heritage the burden on the servient heritage is materially increased and cannot be reduced by the servient owner without interfering with lawful enjoyment of the easement. The easement is extinguished unless it was intended for the beneficial enjoyment of the dominant heritage. To whatever extent the easement should be used or the injury caused to the servient owner by the change is so slight that no reasonable person would complain of it, or if the easement is an easement of necessity. Dominant heritage உடைய சிச்சுவேஷன் மாறும் பொழுது ஈஸ்மெண்ட் என்ன ஆயிருது, முடிவுக்கு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. டாமினன்ட் ஹெரிட்டேஜ்ங்கிறது என்னது, எந்த ப்ராப்பர்ட்டியில எந்த ப்ராப்பர்ட்டியோட என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு ஈஸ்மெண்ட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்றோமோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு டாமினன்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு பேரு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோடைய சிச்சுவேஷன், அந்த பொசிஷன் இல்லை நீட் ஏதோ ஒன்று மாறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் கம்ஸ் டு சீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? செக்ஷன் 44 இஸ் வித் ரிகார்ட் டு எக்ஸ்டென்ஷன் ஆன் பர்மனன்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் பை சுப்பீரியர் ஃபோர்ஸ். செக்ஷன் 43 வந்து வித் ரிகார்ட் டு டாமினன்ட் ஹெரிட்டேஜ்ல ஒரு பர்மனன்ட் ஆல்ட்ரேஷன் ஆனா எப்படி ஈஸ்மெண்ட் எக்ஸ்டென்ட் ஆகுங்கிறது. செக்ஷன் 44 வந்து சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்ல ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸ், ஒரு ஆக்ட் ஆஃப் காட், அதில் ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மாறிடுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஈஸ்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 44. Extinction on permanent alteration of servient heritage by superior force. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லை ஒரு எர்த்குவேக் எக்ஸெட்ரா அதனால அந்த சுச்சுவேஷன் மாறும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக்ஷன் 44ல வரும். சரியா? Then section 45 is with regard to extinction by destruction of either heritage. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஹெரிட்டேஜ் இல்லாம போனா வருது. ஸோ செக்ஷன் 43, 44 and 45 ஆர் ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனண்டா ஒரு ஆல்ட்ரேஷன் வருது. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டாமினன்ட் ஹெரிட்டேஜ் ஒரு பர்மனன்ட் ஆல்ட்ரேஷன் வரதுனால ஈஸ்மெண்ட் என்ன ஆயிருது, ஆல்ட் ஆயிருது, எக்ஸ்டென்ட் ஆயிருது. தென் 44ல சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்ல பார்த்தோம். தென் 45ல
it may be of anything. Then 46 வந்து with regard to extinction by unity of ownership. Extinction by unity of ownership. இப்போ இந்த டாமினன்ட் ஹெரிட்டேஜ் சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் இரண்டுமே ஒரே நபருடைய ப்ராப்பர்ட்டியா மெர்ஜ் ஆகும் பொழுது இந்த ஈஸ்மெண்ட் என்ன ஆயிடுது, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது பை மர்ஜர் ஆர் பை யூனிட்டி ஆஃப் ஓனர்ஷிப். தென் செக்ஷன் 47 எக்ஸ்டிங்ஷன் பை நான் என்ஜாய்மெண்ட். ஸோ இந்த நான் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் ஈஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒருத்தர் அன்இன்டரப்டட் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் இஃப் ஹி இஸ் என்ஜாயிங் அன் ஈஸ்மெண்ட் தென் ஹி என்ஜாய்ஸ் இட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பேர் ப்ரிஸ்கிரிப்டிவ் ஈஸ்மெண்ட். நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரிஸ்கிரிப்டிவ் ஈஸ்மெண்ட்னா என்ன, அன்இன்டரப்டட் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் இஃப் a person is enjoying an easement then he can claim it as a matter of right. ஸோ அப்போ அவருக்கு என்ன கிடையாது, அவருக்கு ஒரு முழு உரிமையும் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஈஸ்மெண்ட்டை என்ன பண்றாங்க, என்ஜாய்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு அன்இன்டரப்டட் பீரியடா இல்லாம அது ஒரு இன்டரப்ஷன் இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு என்ஜாய் பண்ணாம போயிட்டா ஆட்டோமேட்டிக்கலி த ஈஸ்மெண்ட் வுட் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றது தான் இது. சரியா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன் 48 வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆக்சசரி ரைட்ஸ். ஆக்சசரி ஈஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதாவது மெயினான ஈஸ்மெண்ட்டை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன ஆக்சசரி ரைட்ஸ்லாம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் ஆக்சசரி ஈஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சசரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆக்சசரி ரைட்ஸ்னால இந்த ஆக்சசரி ஈஸ்மெண்ட்டும் சேர்ந்து எக்ஸ்டிங்யூஷ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட் லாஸ்ட் செக்ஷன் 51 வந்து ரொம்ப முக்கியம். ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட் சஸ்பென்ஷன் ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட். இந்த ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட section 51 revival of easement. An easement extinguished under section 55 revives when the destroyed heritage is before 20 years have expired restored by the deposit of alluvion. மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு by nature அப்படின்னா it amounts to revival of easement. When the destroyed heritage is a Servian building and before 20 years have expired, such building is rebuilt upon the same site. ஸோ இப்போ இந்த ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, அந்த டைம் பவுண்ட் ஆஸ்பெக்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மறுபடியும் அந்த ஈஸ்மெண்ட் ரெஸ்டோர் ஆயிடுச்சுன்னா இட் அமௌண்ட்ஸ் டு ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த டைம் மென்ஷன்ட் இஸ் 20 இயர்ஸ். இப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த ஈஸ்மெண்ட் ரைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அந்த ஈஸ்மெண்ட் டிஸ்கண்டினியூ ஆகி 20 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் ரெஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இட் அமௌண்ட்ஸ் டு ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 51 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட். ஸோ இந்த ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட்டுங்கிறது என்ன மாதிரி ஈஸ்மெண்ட்டை வந்து எப்படியெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சோ அதை பற்றி மறுபடியும் கொண்டு வரதுக்கு பேர் ரிவைவல் ஆஃப் ஈஸ்மெண்ட். இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 49ல an easement is suspended when the dominant owner becomes entitled to possession of the servient heritage for a limited interest therein or when the servient owner becomes entitled to possession of the dominant heritage for a limited interest therein. ஸோ செக்ஷன் 49 சஸ்பென்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ அந்த டாமினன்ட் ஹெரிட்டேஜ் ஓனரோ சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் ஓனரோ வேற ஒருத்தர இல்லாம ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரெண்டு பேருமே இன்னொருத்தருடைய பொசிஷனுக்கு மாறிடுறாங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் அ டாமினன்ட் ஓனர், ஸோ ஐ எம் என்ஜாயிங் த ஈஸ்மெண்ட் ஓவர் அதர் பர்சன்ஸ் லேண்ட் ஃபார் லிமிடெட் பீரியட். நான் என்ன பண்றேன், ஐ எம் ஆல்சோ டேக்கிங் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் லீஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. தென் there is no question of using easement in that adjacent land because I myself has become a using that particular thing for a limited period of time. அதே மாதிரி வைசி வர்சா இந்த சர்வியன்ட் ஓனர் என்ன பண்றாரு, அந்த டாமினன்ட் இதுல ஒரு லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ இல்ல குறிப்பிட்ட அளவிற்கோ அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் சம்பந்தப்பட்ட அளவுக்கோ என்ன பண்றாரு, அந்த ரைட்டை அந்த ஓனர் இந்த இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ அந்த மாதிரியான இதுக்கு பேர் அந்த லிமிடெட் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட். ஸோ ஃபார் தட் பர்டிகுலர் பீரியட் when this dominant owner is taking the position of servient owner, this easement is suspended. அதே மாதிரி vice versa. ஸோ இதுக்கு பேர் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படின்னு பேர். சரியா, ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். அடுத்து ஒரு ஜாயின்ட் செஷன் வச்சு உங்களுக்கு இந்த ஸ்டாம்ப் ஆக்டோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோ கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மற்றபடி
ஈஸ்ட்மென்ட் ஆக்ட் வந்து பெரிய விஷயம் இல்ல. சிம்பிளான ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரியா? இப்போ உங்கள அன்மியூட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்ல வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா கேளுங்க. சரியா? வித் ரிகார்ட் டூ உங்களுடைய அசைன்மென்ட்டோ, ஏதாவது சாட் பாக்ஸ்ல ஏதாவது டைப் பண்றதா இருந்தா பண்ணுங்க. அத பத்தி கேளுங்க. நான் அத பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அடுத்து நாம இன்னும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல நீங்க தனியா என்ட்ட அப்ரூவல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிடலாம் உங்களுடைய டாபிக்க. அதான் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் இல்லையா? அதாவது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக்ல உங்களுடைய இது என்னவோ அத நீங்க இது பண்ணிடலாம். என்னுடைய அப்ரூவல் வாங்கணும். என்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நான் சொன்ன மாரி ஆ என்னன்னா, அது வந்து ஒரு டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆ விஷயமா இருக்கணும். ரொம்ப ரிமோட்டா இருக்கக்கூடாது டாபிக். சரியா? இல்ல டைப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஹேண்ட் ரிட்டன்ல தான் இருக்கணும். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த வீக் எண்ட் உங்களுக்கு போதும்னு தான் நெனைக்கிறேன். ஐ மீன் பை நவம்பர் 30 யூ கேன் கம்ப்ளீட். அதே மாரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு வந்து என்ன கிடையாது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதாவது ஃபார்மேட்டிங் மாரி ஒரு பேஜ் லிமிட்லாம் கிடையாது. உங்களுடைய வொர்க்குக்கு என்ன நம்பர் ஆஃப் பேஜஸ் தேவையோ, எனக்கு 5 பேஜஸ் சஃபிஷியன்ட் சார். அதிலேயே வந்து ஐ கேன் கம்ப்ளை எவ்ரிதிங்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். இல்ல என்னோட வொர்க் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ ஐ நீட் சம் எக்ஸ்ட்ரா அ இது அப்படின்னாலும் ஓகே. ஸோ அதனால நம்பர் ஆஃப் பேஜஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் ஐ லீவ் இட் டூ யூ. உங்களுடைய வொர்க்குக்கு என்ன தேவையோ, எதெல்லாம் ஒரு அ இன்க்ளூட் பண்றதுக்கு, கம்ப்ளீட்டா இன்க்ளூட் பண்றதுக்கு இப்ப நீங்க ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க. அ சே ஃபார் எக்ஸாம்பிள் அ என்னது லிஸ்ட் பென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க. அப்போ அந்த லிஸ்ட் பென்டென்ஸ் வித் ரிகார்ட் டூ தட் என்ன மாரியான விஷயங்கள்? எதெல்லாம் லிஸ்ட் பென்டென்ஸ்க்குள்ள கவர் ஆகும்? எதெல்லாம் லிஸ்ட் பென்டென்ஸ்க்குள்ள கவர் ஆகாது? வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் தட் பர்ட்டிகுலர் டாக்ட்ரின் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. அது சம்பந்தமா ஏதாவது சுப்ரீம் கோர்ட் ரூலிங் வித் ரிகார்ட் டூ செக்ஷன் 52 இருந்தாலும், இல்ல அந்த மாரி நீங்க என்னென்னலாம் தேவை? கம்ப்ளீட்டா ஒரு வியூ எடுத்திருக்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஹெட்டிங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் தேவையோ, என்ன மாதிரி ஃபார்மேட் தேவையோ, நீங்க அதுக்கேத்த மாரி எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பேஜஸ் அது எல்லாமே. பட் என்னன்னா, நீங்க ஹேண்ட் ரிட்டன்ல எழுதணும். டைப் பண்ணி அனுப்பக்கூடாது. லேண்ட் கிராபிங் இஸ் ஆல்சோ எ ரெலவன்ட் டாபிக் தான். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட எதுனாலும் நீங்க எடுக்கலாம். இப்போ ரீசென்ட்டா வந்து லேண்ட் கிராபிங்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யாரோ பாக்யராஜ் படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா சவுண்டா கேட்டுட்டு இருக்கு. சரி பரவால்ல. அப்புறமா பார்க்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ இந்த லேண்ட் கிராபிங் கூட வந்து ஒரு நல்ல டாபிக் தான். இது சம்மந்தமா இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு இந்த 2011ல கவர்ன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் பொழுது, என்னன்னா லேண்ட் கிராபிங்க்கு தனியா கோர்ட்ட வந்து இது கான்ஸ்டிட்யூட் பண்ணாங்க. பட் அ இட் வாஸ் ஹெல்ட் பை த High Court and it also confirmed by the Supreme Court that constituting courts under this different category or separate category is unconstitutional அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது லேண்ட் கிராபிங் அஃபென்ஸ் தான். பட் அதுக்கு வந்து தனியா கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த ஜிஓவ ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமா கூட நீங்க எடுத்து எழுதலாம். லேண்ட் கிராபிங்கும் கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டது தான். லேண்ட் கிராபிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃப்ராடுலன்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல அது ஒரு வகையான ஒரு தனி டாபிக். எப்படி ஒருத்தருடைய ஒரு லேண்ட கிராப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை யூசிங் ஃபோர்ஸ், கோவர்ஷன், த்ரெட்டனிங் இது மாரி ஒரு பக்கம். அப்படி இல்லாம ஒருத்தருக்கு தெரியாமயே கூட இன்னொருத்தரோட லேண்ட கிராப் பண்ணலாம். ஆ நம்ம அந்த லேண்ட பத்தி பார்த்துருக்க மாட்டோம். அது நம்மளுடைய அப்பா, அம்மா சம்பாதிச்சதா இருக்கும். நம்ம அது பக்கத்துல போயிருக்கவே மாட்டோம். நம்ம அங்க யாரும் இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அங்க லோக்கல்ல இருக்க யாரோ ஒருத்தர்
டாக்குமெண்டேஷன் எல்லாம் டூ பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ லேண்ட் கிராபிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்த அந்த ஒரு டாப்பிக்கை வாட் கைண்ட் ஆஃப் லேண்ட் கிராபிங் அப்படிங்கிறத எடுத்து அது சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் பிக்சர். என்னோட இது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன டாபிக் எடுத்தாலும் கூட அந்த டாப்பிக்கில் ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம அதை பார்த்தாலே ஓகே இதில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, இது ஒரு கம்ப்ளீட் சப் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பெருசாக மற்றபடி வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. நம்பர் ஆஃப் பேஜஸ் எக்ஸெட்ரா ஃபார்மட்டிங், இண்டெக்ஸ், பேஜ் நம்பர் அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. எடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, I will end this session. Thank you everyone for your patience. We'll see you soon on your next class.